So dear student, today data interpretation இருக்கு இல்லையா, அது இப்போ டுடே சொல்கிற விஷயங்களை வந்து ஒன் மோர் டைம் நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா டிஐனா குரூப்பாக 5 கொஷின்ஸ் வரும் இல்லையா. தட் இஸ் பார் கிராஃப், லைன் கிராஃப், பை சார்ட்டு, டேபிள்ஸில் வரும் பாருங்கள். அதில் ஒரு 3 கொஷின் வந்து ஆல்வேஸ் இப்படி தான் அங்கே வரும். அது இந்த பேப்பர் இந்த டிஐ வந்து 2020 ஜூனியர் SBI கண்டக்ட் பண்ணாங்க பாரு, அங்கேருந்து எடுத்த டேட்டா இன்டர்பிரேஷன் தான் அது. ஸோ ஓவரால் வந்து ஒரு கொஷின் ஆன்சர் பண்ணும்போது வாட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டால் அவுட் டு ஆன்சர், அண்டு மோர் பர்சன்டேஜ் லெஸ் பர்சன்டேஜ்னு கேட்டால் அவுட் டு ஆன்சர். ஒரு கொஷினை படித்ததும் அந்த கொஷினில் வாட் பர்சன்டேஜ் இருந்தால் எப்படி ஆன்சர் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ் லெஸ் பர்சன்டேஜ் மோர் பர்சன்டேஜ் அவுட் ஆன்சர்னு தெரிஞ்சு வச்சுட்டாலே ஒரு 3 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம் நீங்கள் அவுட் ஆஃப் 5 கொஸ்டினில். சரியா, அது பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கேஸில் ஆக்சுவலாக உங்களுக்கு 2020 கேட்ட இந்த பார் டயக்ராம், ஸோ இதே போல் லைன் கிராஃப் சம் அதர் கொஸ்டின் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். பிஃபோர் தட் இப்போ எஸ்டர்டே வந்து வீடியோவில் வந்து அந்த ஒரு லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் ஃப்ரீ கொஷின் பேப்பர் ஒரு 7 இயர்ஸ் பேப்பர்ஸ் இருக்குது. ஒரு 7 இயர்ஸ் கொஷின் பேப்பர் டெஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க சொன்னேன். அது சில பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எங்கே இருக்குது, எப்படி பார்க்கணும், சைட்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அது இனி ஒன் மோர் டைம் சொல்கிறேன் பாருங்களேன் உங்களுக்கு. அது நீங்கள் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு பேங்க் அச்சீவர்ஸ் பாருங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பெய்டு டெஸ்ட்டு சீரீஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் நான் நெக்ஸ்ட் வீக் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுறேன். பட் உங்களுக்கு ஆல்ரெடி SBIக்கெலாம் வந்து 96 பேப்பர் mycsb.inலேயே அப்லோட் பண்ணியிருக்காது. இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்கு சம் அதர் பேங்க்லாம் இருக்கு இல்லையா, அது இதில் நிறைய லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அது தட் இஸ் மாடல் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் பேப்பர், ஸ்பீட் டெஸ்ட், ஏரியா டெஸ்ட், லாட் ஆஃப் பேப்பர்ஸ் அப்லோட் ஆகிருக்கு உங்களுக்கு தராது. டுடே வந்து இந்த ஃப்ரீ டெஸ்ட் எப்படி எடுக்கலாம், இந்த ஃப்ரீ டெஸ்ட் மீன்ஸ் ப்ரீவியஸ் இயர் பேப்பருங்க பாருங்கள். 2020 கேட்ட SBI பேப்பர் பேஸ்ட் ஆன் மெமரி சொல்லுவோம் இல்லையா, அண்டு 2019, 18, 17 அண்டு 16, 15, 14 நீங்கள் என்ன ட்ரை பண்ணலான்னு ஆக்சுவலாக 2020 நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளர்க் எக்ஸாம் எழுதியிருந்தால் உங்கள் மார்க் என்ன வந்திருக்கும், கட் ஆஃப் என்ன வந்திருக்குன்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். 1 hour தானே ஆக போகுது. டெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போங்க. நெக்ஸ்ட்டு போய்ட்டு எக்ஸாமினேஷன் ஆல்சோ நீங்கள் இந்த பாயிண்ட்டு கிளிக் பண்ணணும். எக்ஸாமினேஷன் ஆல்சோ இது கிளிக் பண்ணாமல் பண்ணிங்கன்னா செலக்ட் லாங்குவேஜ். ஒரிஜினல் எக்ஸாமில் ஹிந்தி இங்கிலீஷ் 2 மீடியம் வச்சுருப்பாங்க, நம்ம இங்கிலீஷ் மட்டும் வச்சுருக்கோம். கிளிக் பண்ணிவிட்டு இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன், யாராவது புதுசாக அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் இங்கிலீஷ், நியூமெரிக்கல், ரீசனிங் இந்த செக்ஷன் முன்ன பின்ன ஏதாவது சேஞ்ச் ஆகலாம் ஃபஸ்ட் செகண்ட், அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. செக்ஷன் வைஸ் வந்து உங்களுக்கு 20 minutes ஸ்பெண்ட் பண்ணுவாங்க பாருங்கள். ஓவரால் டைம் செட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் 60 minutes ட்ரை பண்ணுறதுக்காக செட் பண்ணி உங்கள் ஸ்கோர் அக்யூரேசி செக் பண்ணுறதுக்கு தான். அது எந்த வகையில் மார்க் எடுக்கிறீன்னு பார்த்துக்கலாம். மற்ற விஷயம்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ ஆன்சர் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். அது சேவ் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன் மினிமைஸ் பண்ணி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மினிமைஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன், அவ்வளோதான். சேவ் நெக்ஸ்ட்டு கூட இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மார்க் டெஸ்ட் எப்படி எடுக்கணும் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்காது. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் எங்கே இருக்குது, பேங்க் அச்சீவரில் போய்ட்டு ஃப்ரீ டெஸ்ட்டு இருக்குது பாருங்கள். 7 years பேப்பர்ஸ் இருக்குது. நீங்கள் 7 hours ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன், உங்கள் ஸ்கோர் ரியல் ஸ்கோர் என்ன நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் விஷயத்தை. அது ஓகேவா. ஆல்ரெடி mycsbயில் இருக்கிறது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரீஜனல் ரூரல் பேங்க் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் செட் பண்ணி நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், ஓகேவா. ஸோ கம் டு டேட்டா இன்டர்பிரேஷன். ஓகே, ஸோ டுடே வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி மோர் பர்சன்டேஜ் லெஸ் பர்சன்டேஜ் அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ், அது அப்ராக்சிமேட்டாக இருக்கலாம் டைரெக்டாக இருக்கலாம். வாட் பர்சன்டேஜ் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறது, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆக்சுவலாக இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை படிச்சுக்கணும். உங்களுக்கு இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். பட் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு கிராஃப் இருக்கும், கொஸ்டின் இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் பார்த்து பேப்பரில் நோட்ஸ் எடுத்து தான் ஆன்சர் பண்ண முடியும், கரெக்டாக. பட் நான் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ கொஸ்டின் இங்கே இந்த ஃபாலோயிங் பார் கிராஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் த நம்பர் ஆஃப் ஃபாரின் அண்ட் இந்தியன் விசிட்டர்ஸ் ஒரு 5 places கோவா, சிம்லா, மணாலி, ஆக்ரா அண்ட் பாண்டிச்சேரி இந்தியா டூரிங் த 2017 அதை பேஸ் பண்ணி கொஸ்டின். இங்கே டேட்டாஸ் இங்கே சொல்லி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்குது. அதர்வைஸ் இங்கே வேல்யூ போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். 640, 560 அங்கே வேல்யூஸ் இருக்கும். வேல்யூஸ் இல்லைன்னா நம்ம எக்ஸாக்டாக பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கணும். அது ஓகே, சரியா. இப்போ கொஸ்டின் பாரு. இந்த கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். வாட் த கிவன் கொஸ்டின் பாருங்கள். கேட்ட கொஸ்டின் என்னென்னு பாருங்களேன். வாட் பர்சன்டேஜ் மோர், அப்ராக்சிமேட்லி நியரஸ்ட் சில மோர் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்னென்னு அப்சர்வ் பண்ணுங்கள். மோர் பர்சன்டேஜ் கேட்டால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 2 values என்னென்னு தெரியும். எதுக்குள்ளே மோர் பர்சன்டேஜ் தெரியணும் இல்லையா. ஃபாரின் விசிட்டர்ஸ் கோவா அஸ் வெல் அஸ் பாண்டிச்சேரி போத் ஆர் வந்து ஃபாரின் விசிட்டர்ஸ் தான். இப்போ 2017 ஃபாரின் விசிட்டர்ஸ்
ஃபஸ்ட்டு நம்ம கோவாவில் how many விசிட் பண்ணாங்க பாருங்களேன். ஸோ கோவா அங்கே இருக்குல்லையா, ஃபாரின் விசிட் 640 இருக்கா. நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் எழுத போகிறீங்க, பேப்பரில் இப்படி தான் காப்பி பண்ணணும். ஜஸ்ட்டு கோவான் 640 போடுங்க. நெக்ஸ்ட்டு பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரியில் 320. ஸோ 2 வேல்யூஸ் எடுத்துகிட்டு லெஸ் பர்சன்டேஜ் மோர் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேக் த டிஃபரன்ஸ் ஆல்சோ 320 தான் வருது. பட் இந்த கேஸில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது மோர் பர்சன்டேஜ். ஃபஸ்ட்டு டேக் த டிஃபரன்ஸ் எடுத்துகிட்டு ஃபைண்ட் த மோர் பர்சன்டேஜ், அதர்வைஸ் லெஸ் பர்சன்டேஜ். வாட் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் பார்க்கலாம். மோர் பர்சன்டேஜ் லெஸ் பர்சன்டேஜ். மோர் பர்சன்டேஜ்க்கு வந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜ், அதர்வைஸ் இன்க்ரீசிங் பர்சன்டேஜ், டிக்ரீசிங் பர்சன்டேஜ் ஏதாவது கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வேர்டுங்க டிஃபர் ஆகலாம். அது ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது மோர் பர்சன்டேஜ் கேட்டால் இப்போது இந்த 320 640 கூட கம்பேர் பண்ணாமல் 320 கூட கம்பேர் பண்ணாமல் டவுட் வருது இல்லையா. மோர் பர்சன்டேஜ் கேட்டிருந்தால் கம்பேர் வித் லெஸ் வேல்யூ, லோயர் வேல்யூ கூட கம்பேர் பண்ணணும். லெஸ் பர்சன்டேஜ் மோர் பர்சன்டேஜ் கேட்டால் லோயர் வேல்யூட கம்பேர் பண்ணுங்கள். லெஸ் பர்சன்டேஜ் கேட்டிருந்தால் லெஸ் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது கம்பேர் வித் ஹையர் வேல்யூ. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே ஃபார்முலா அது இதுன்னு ஒன்றும் தேவையில்லை. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது லெஸ் பர்சன்டேஜ் தான் இல்லையா. ஐ மீன் மோர் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பாருங்கள், மோர் பர்சன்டேஜ் லோயர் வேல்யூ கூட கம்பேர் பண்ண 320க்கு 320 மோர், 320க்கு 320 அதிகமாக இருக்குது. இதை பர்சன்டேஜ் சொல்லும்போது இன்ட்டு 100. ஸோ 100% மோர். நீங்கள் மோர் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது டினாமினேட்டரில் இந்த 2 வேல்யூஸ்க்குள்ளே வர லோயர் வேல்யூ எது கம்மியாக இருக்கோ அது வரணும். நியூமரேட்டரில் டிஃபரன்ஸ் போட்டு இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு மோர் பர்சன்டேஜ் வந்துடும். சப்போஸ் இதே லெஸ் பர்சன்டேஜ் கேட்டிருந்தால் 640 டினாமினேட்டர் வரணும், 320 நியூமரேட்டர் போட்டு இன்ட்டு 100 போகணும். அது பேசிக் ஃபண்டமெண்டல் என்ன நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்களேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் ஃபாரின் விசிட்டர்ஸ் கிவன் 5 பிளேசஸ் டூரிங் 2017, நம்பர் ஆஃப் இந்தியன் விசிட்டட் பிளேசஸ். ஓகே, இது டிஃபரன்ஸ் தாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த டோட்டல் நீங்கள் ஆட் பண்ணணும். அது நீங்கள் கம்ப்யூட்டரை பார்த்துட்டு டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 0 ஆட் பண்ணலாம் பாருங்களேன். ஆட் பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் டிஜிட் ஆட் மட்டும் ஆட் பண்ணலாம். 8 10 4 2 அந்த மாதிரி மென்டலி ஆட் பண்ணலாம். இதை ரீரைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, டேரெக்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, எனிவே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது டோட்டல் பண்ண 2600 வரும். ஃபாரினர்ஸ் 2600 அண்ட் இந்தியன்ஸ் எடுத்திங்கன்னா இது 467. ஸோ டோட்டல் பண்ணுங்களேன் 2810 வரும். ஓகேவா? பண்ணது 1 by 1 ஆட் பண்ணோம் இல்லையா. ஃபஸ்ட்டு 0 ஆட் பண்ண, யூனிட் டிஜிட் ஆட் பண்ணிவிட்டு வாங்க 10th டிஜிட் ஆட். இதெல்லாம் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா. நீங்கள் ஃபஸ்ட் டைமே பார்த்தோன்னு இப்போல தான் யூனிட் டிஜிட் 10th ஆட் பண்ணி டிஃபரன்ஸ் எடுத்துங்க. ஓகேவா? ஸோ டிஃபரன்ஸ் அவ்வளோதாங்க. ஜஸ்ட் கேட்டது டிஃபரன்ஸ் மட்டும் தான் இல்லையா. ஜஸ்ட் லெஸ் பண்ணுங்களேன். 2600 280 210 டிஃபர் ஆகுது இல்லையா. ஸோ டிஃபரன்ஸ் இஸ் 210. தட்ஸ் ஆல். இதே பர்சன்டேஜ் ஏதாவது லெஸ்ஸு மோர்னு கேட்டால் நான் ப்ரீவியஸ்லி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதை பார்த்துங்க. ஸோ 210 டிஃபரன்ஸ். தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினை படித்ததும் கேட்ட கேள்வி என்னன்னு பாருங்கள். எந்த ஆன்சர் பண்ணணும், எதை நம்ம ஆன்சர் பண்ணோம், அவங்க எதை டார்கெட் வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்களேன். ஆன்சர் பண்ண வேண்டியது வாட் பர்சன்டேஜ். வாட் பர்சன்டேஜ்னா அது லெஸ் பர்சன்டேஜா மோர் பர்சன்டேஜா, ஜென்ரலாக வாட் பர்சன்டேஜ்னு பாருங்கள். லெஸ் இங்கே இருக்குது பாருங்கள், லெஸ் தென். ஸோ கொஸ்டின் வந்து ஓவரால் we need to find out less percentage. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண லெஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு எதுக்கு எது லெஸ்ன்னு தெரியணும் இல்லையா. 2017 இந்தியன் ஓவரால் வந்து இந்தியன்ஸ் தான் சிம்பிளா விசிட் பண்ணதும் அண்டு ஆக்ரா விசிட் பண்ணது. ஓகே, ஸோ ஓவரால் இந்தியன்ஸ் தான். இந்தியன்ஸில் சிம்லா அண்டு ஆக்ரா. ஓகேவா? ஸோ சிம்லா விசிட் பண்ணது இந்தியன்ஸில் 580 அண்டு ஆக்ரா விசிட் பண்ணது பாருங்கள் 840. ஓகேவா? ஸோ நம்ம டிஃபரன்ஸ் எடுக்கணும். டிஃபரன்ஸ் எடுத்திங்கன்னா 260. டிஃபரன்ஸ் எடுத்துட்டோமா? ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது லெஸ் பர்சன்டேஜா மோர் பர்சன்டேஜா பாருங்கள். லெஸ் பர்சன்டேஜ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா. ஸோ லெஸ் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது கம்பேர் வித் ஹையர் வேல்யூ. இந்த 2 வேல்யூஸில் அவுட் ஆஃப் 2 வேல்யூவில் எது அதிகமாக இருக்கோ அதை கூட கம்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் 840க்கு 260 பர்சன்டேஜ் சொல்லும்போது இன்ட்டு 100 போடுங்க. 0 கட் பண்ணிடலாமா? ஸோ 13 2 சார் அண்டு 42 2 சார் இருக்க 1300/42.
அவ்வளோதாங்க. நீங்கள் 2 டேபிள் கேன்சல் பண்ணலாம், 4 டேபிள் கேன்சல் பண்ணலாம். சரியா? கேட்ட கொஸ்டின் வந்து அப்ராக்சிமேட்லி கேட்டாங்களே இல்லை, அப்போ எக்ஸாக்ட்லி வரும். உங்களுக்கு 3 டைம்ஸ் வரும் பாருங்களேன். 342 சார் ரிமைனிங் இருக்குல்லையே. ஸோ 31 நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா 31%. ஓகேவா? ஸோ லெஸ் பர்சன்டேஜ் மோர் பர்சன்டேஜ் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின். இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வாட் பர்சன்டேஜ். வாட் பர்சன்டேஜ் படிச்சதா லெஸ் கேட்டாங்களா மோர் கேட்டாங்களான்னு பார்க்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் விசிட்டட் கோவா டூரிங் 2018 வேர் இந்தியன். இங்கே லெஸ்ஸும் இல்லை மோரும் இல்லைங்க, டைரெக்டாக வாட் பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். கொஸ்டின் நீங்கள் படித்தது ஆல்வேஸ் கேட்டது மோர் பர்சன்டேஜா லெஸ் பர்சன்டேஜா வாட் பர்சன்டேஜ்னு கேட்டாங்க. இது எத்தனை பர்சன்டேஜ், ஏ வந்து பிக்கு வாட் பர்சன்டேஜ், இல்லை ஓவரால் டோட்டலுக்கு வாட் பர்சன்டேஜ், லெஸ் மோர் இந்த மாதிரிலாம் கேட்டு வச்சுருப்பாங்க. ஓகேவா? கேட்டது வந்து வாட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க இல்லையா. டோட்டல் பீப்புள் விசிட்டட் கோவாவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டோட்டலாக விசிட் பண்ணது 640 அண்டு 460. டோட்டல் 640 460 ஆட் பண்ண 1100 வருது பாருங்களேன். கோவாவில் விசிட் பண்ண டோட்டலாக 1100. பர்டிகுலராக அதில் இந்தியன்ஸ் ஹவுமனி, இந்தியன்ஸ் வந்து 460. ஓகே, ஸோ இது வந்து டைரெக்டாக வாட் பர்சன்டேஜ். இப்போ இருக்கிறதே ஆக்சுவலாக 1100 இருக்குது, 460. எதுவும் கூட கம்பேர் பண்ணுறதுன்னு டவுட் வந்துச்சு இல்லையா. ஸோ வாட் பர்சன்டேஜ் வந்திருந்தா எதுவும் கூட கம்பேர் பண்ண டவுட் வந்துச்சா, கிரேட்டர் நம்பர் தான் டினாமினேட்டர். அந்த 2 வேல்யூஸில் எது கிரேட்டர் நம்பரை டினாமினேட்டரை போட்டு ஸ்மால் நம்பர் நியூமரேட்டராக போட்டுட்டு இன்ட்டு 100 பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லெஸ் பர்சன்டேஜ் மோர் பர்சன்டேஜ். லெஸ் பர்சன்டேஜ் கேட்டால் கம்பேர் வித் ஹையர் வேல்யூ, மோர் பர்சன்டேஜ் கேட்டால் கம்பேர் வித் லோயர். வாட் பர்சன்டேஜ் கேட்டிருந்தால் 2 வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் டினாமினேட்டரை போட்டு நியூமரேட்டர் ஸ்மால் நம்பர் போட்டுட்டு ஜஸ்ட்டு கேன்சல் பண்ண வேண்டியதான். 0 அடிச்சிடலாம் இல்லையா. 11th டேபிள் அடிங்க. அண்ட் ஆல்சோ வாட் எல்லாமே டெசிமலில் தான் இருக்கு இல்லையா. ஸோ ஜஸ்ட் 11th டேபிள் அடிக்கலாம் பாருங்கள். how many 11s இருக்குது, 4 11s சார் 44 வருமா, பேலன்ஸ் 2 இருக்கு இல்லையா. ஸோ 2னா 20 வரும், 1 டைம்ஸ் வரும், ரிமைனிங் 8 வந்து ஸோ அந்த மாதிரி கேன்சல் பண்ணி பார்த்துங்க. சரி, ஸோ 41 பாயிண்ட்டுன்னு வருது பாருங்கள். 41 சொல்லும்போது நமக்கு இங்கே தானே அவைலபிள் இருக்குது. அப்போ நீங்கள் பாயிண்ட் வச்சு 8 வச்சு 2 வச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை இல்லையா. 41 வந்து ஒரு ஆப்ஷன் டிக் பண்ணுங்கள், அவ்வளோதான். பாருங்கள். ஸோ 4 11 சார் 44 வந்துச்சு, பேலன்ஸ் 2 இருக்குது, 1 டைம் தானே வரும். பார்த்தா ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஓவரால் சால்வ் பண்ணிவிட்டு பார்க்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் சிம்பிளி பண்ணும்போதே 1 by 1 பார்க்கலாம். இல்லை ஸ்டார்டிங் வித் 4 இருக்கா 1 இருக்கா அந்த மாதிரி பார்த்து கூட நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஃபாரின் விசிட்டர்ஸ் கேட்ட கொஷின் என்ன, வாட் பர்சன்டேஜ். அப்ராக்சிமேட் வந்து ஓகே வாட் பர்சன்டேஜ் பார்த்தது லெஸ்ஸு மோர் ஏதாவது வேர்டு இருக்கான்னு பார்த்துங்க. லெஸ் மோர் பர்சன்டேஜ் ஏதாவது இருக்கா, இல்லை. ஸோ ப்ரீவியஸ்லி சால்வ் பண்ணல அதுதான். ஸோ நம்பர் ஆஃப் ஃபாரின் விசிட்டர்ஸ் ஆக்ரா டூரிங் 2017 வாட் பர்சன்டேஜ், சம் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபாரின் விசிட்டர். இப்போ டோட்டல் ஃபாரின் விசிட்டர்ஸ் நமக்கு தெரியணும். இது கொஸ்டின் நம்பர் 2ல் டிஃபரன்ஸ் எடுத்த ஞாபகம் இருக்கு இல்லையா, ஃபாரின் விசிட்டர்ஸ் அண்டு இந்தியன் விசிட் டிஃபரன்ஸ். அங்கேருந்து நீங்கள் வேல்யூஸ் எடுத்துக்கலாங்க, இன்னொரு டைம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ டோட்டல் பண்ண ஃபாரின் விசிட் 2600 வந்துடும். பர்டிகுலராக ஃபாரின் விசிட்டர் ஆக்ரா அமனி பாருங்களேன். ஆக்ராவில் மட்டும் விசிட் பண்ணது 680 இருக்கு இல்லையா. ஸோ வாட் பர்சன்டேஜ் டினாமினேட்டர் கிரேட்டர் நம்பர் தான் வரணும் இல்லையா. ஸோ கிரேட்டர் நம்பர் 2600. நியூமரேட்டரில் செகண்ட் லோயர் வேல்யூ தட் இஸ் ஆக்ரா வந்தது 680 வருது பாருங்களேன், இன்ட்டு 100. ஓகே, ஸோ 20 கட் பண்ணிக்கலாங்க. அது 20 கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம 13 2 சார் 34 2 சார் வரும் இல்லையா. 13 2 சார் 34 2 சார் வருமா. ஸோ ஜஸ்ட்டு அப்படி சிம்பிளை பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட் நீ கேன்சல் பண்ணிவிட்டு அப்ராக்சிமேட் தான் கேட்டது ஆக்சுவலி நமக்கு. அது இனி 0 அடிச்சுன்னா 340 வரும் பாருங்களேன். 340 how many 13 213 சார் வருமா, 213 சார் சொல்லலாமா, 313 சார் 39 போடலாம். அண்டு ஸோ அப்படி டிவைட் பண்ணி பார்த்துங்க. சரியா. 26.26ன்னு வரும்போதே பாருங்கள் சாய்ஸ் நம்பர் 4th ஆப்ஷனில் தான் இருக்குது. 213 சார் 26 போயிடும் பாருங்கள். பேலன்ஸ் அங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 இல்லை 8 இருக்கு இல்லையா. 8ல் வந்து நமக்கு 13 how many டைம் வரும் பாருங்களேன். 9 டைம் வர 9 டைம் 91 வரும். 8 டைம்ஸ் மேட்ச் ஆகுது, 6 டைம்ஸ் 7 அந்த மாதிரி பார்த்துங்க. ஓகே, 26.15 அந்த ஆப்ஷனை வச்சு எதுவுமே டிக் பண்ணிக்கலாம் நீங்கள். அது ஓகேவா. ஸோ டேட்டா இன்டர்பிரேஷனில் 3 மார்க் ஈஸியாக நீங்கள் எப்படி ஸ்கோர் பண்ணலான்னு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். சில பேர் வந்து எஸ்பிஐயில் வந்து கட் ஆஃப் எவ்வளோ,
கட் ஆஃப் சொல்லுங்கள், இதை சொல்லுங்கள், அதை சொல்லுன்ட்டு ரொம்ப வாட்ஸ்அப் பண்ணுறாங்க. இதுக்கிட்ட செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அது நீங்கள் ரீசனிங் எபிலிட்டி நம்பர் ஆஃப் கொஷின் 35 வரும், டைமு 20 minutes தான். இது நம்பர் ஆஃப் கொஷின், இது டைம் லிமிட்டு. அண்டு நியூமரிக்கல் எபிலிட்டி கிளர்க்குன்னா நியூமரிக்கல் சொல்லியிருப்பாங்க இல்லையா, நம்பர் ஆஃப் கொஷின் 35 தான், டைம் வந்து 20 minutes சொல்லியிருப்பேன். செக்ஷனல் வைஸ் டைம் டிஃப்ரெண்ட் டைம் தான், ஈக்குவல் இண்டிபெண்டாக தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அண்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்பர் ஆஃப் கொஷின் 30, டைமு 20 minutes தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் யூஸ் பண்ணணும் நம்ம அது. ஸோ 100 கொஸ்டின் யூஸ் பண்ணணும். ஒரு 60 minutesல மேக்ஸிமம் யாருக்கு கொஸ்டின் அட்டன் பண்ணுறாங்க இவ்வளோ தான் பண்ணணும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து எப்படி அவுட் டு ப்ரிப்பேர்ன்றது செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காது. அது ஜஸ்ட் நீங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சு தான் உங்களுக்கு ஐடியா வரும் உங்களுக்கு. அது சரி, என்ன சொன்னேன் உங்களுக்கு ஆக்சுவலாக பாருங்கள். அவுட் ஆஃப் கட் ஆஃப்னு சொல்கிறீங்க இல்லையா, கட் ஆஃப்ன்றது எவரியே டிஃபர் ஆகுங்க. அது இவ்வளோ தான் பாஸ். நீங்கள் 10th +2 பண்ணீங்கன்னா இவ்வளோ தான் பாஸ் மார்க்கு. ஈவன் டிகிரி பண்ணால் கூட இவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ்ன்னு செட் பண்ணியிருப்பாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் பேங்க் எக்ஸாம்ஸில் வந்து கட் ஆஃப் பண்ணுறது கிளியராக இவ்வளோ தான் எவரி இயர் சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்பர் ஆஃப் வேகன்சி பொறுத்து, அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டை பொறுத்து கட் ஆஃப் எவரே டிஃபர் ஆகும். பட் உங்கள் டார்கெட் வந்து இப்போ எஸ்பிஐக்கு வந்து நீங்கள் ஒரு 70 அட்லீஸ்ட் 70 டார்கெட் வச்சு பண்ணுங்களேன். நான் சொன்னது அட்லீஸ்ட் 70 டார்கெட் வைங்க. மேக்ஸிமம் ட்ரை பண்ணி, ஏன் லிமிட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்களேன். உடனே நெட் எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் கட் ஆஃப் என்ன இது என்ன அது என்ன பார்த்து தேவையெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காதிங்க. சரி பாருங்கள், ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஈச் 20 பண்ணிடலாமா, 20 பண்ணிடலாம். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரீசனிங்கில் மட்டும் நீங்கள் 30 கொஷின் பண்ணலாங்க. ரீசனிங்கில் 30 கொஷின் ஆன்சர் பண்ணலாம். ஆப்டிடியூடில் ஒரு 25 ட்ரை பண்ணுங்கள். இங்கே இதில் ஒரு 25 இங்கிலீஷ் தானேங்க, அது 25 ட்ரை பண்ணுங்க. பாருங்கள் 80 வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் 80 கொஷின் அட்டன் பண்ணி 1 or 2-3 கொஷின் ராங் ஆச்சுன்னா 70 ஸ்கோர் பண்ணிடலாமே. அந்த 60 to 70க்குள்ளே பண்ணுங்கள். எனிவே இது கேட்டகரி வைஸ் டிஃபர் ஆகுங்க. அது ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, எஸ்சிஎஸ்லாம் சொல்ல டிஃபர் ஆகும். பட் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கூடாது. மேக்ஸிமம் என்ன ஸ்கோர், இதுக்கு நீங்கள் மார்க் எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ எக்ஸாம் போஸ்ட் பண்ணது சில பேர் அப்படியே பார்த்துக்கலாம், எக்ஸாம் வர போகிறான்ட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ படப்படன்னு வருது இல்லையா, ஐயோ 10 days இருக்குது, இதை படிக்கலாம் அதை படிக்கலான்ட்டு. நான் யூஸ்வலாக சொல்கிறது தான், எக்ஸாம் வரும்போது வரட்டும், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்களேன், வந்தமாக எக்ஸாம் எழுதணும். ஸோ நீங்கள் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா, இப்போ டைம் கம்மியாக இருக்கு இல்லையா, ஒரு எக்ஸாம் அதனால் ஒரு வேலை அந்த மாதிரி டென்ஷன் எதுவும் எடுத்துக்க வேண்டாங்க. இந்த எக்ஸாம் எப்படி பெஸ்ட்டாக பண்ண முடியும், எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும், மைண்ட் எல்லாம் அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம், எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம், ஐயோ ஜாப்பு ரிசல்ட்டு இது அதுன்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரியா? இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சம்மர் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாது. கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு வேறு ஏதாவது இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பாக்ஸில் போகணும். ஓகேவா? தேங்க்யூ.